ஏன்னா ரொம்ப தேவையான ஒன்று. ஸ்கூலில் பார்க்குறப்ப ஸ்கூலில் இருக்க பசங்களுக்கு இன்றைக்கி போதை பொருட்கள் அதெல்லாம் ஈஸியாக ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. இது கவர்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது. எல்லாருடைய அவேர்னஸையும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு யங் ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டோட தான் பண்ண முடியும். டாஸ்மார்க்கு ஒயின் ஷாப்லாம் இருக்குது, அதுக்கான பார்லாம் இருக்குது. அதோடைய டெண்டரில் இப்போ நிறைய நீங்கள் பார்ப்பீங்க, டெண்டர்லாம் முறைகேடு இருக்குங்க. இந்த கடையில் குட்காவிக்கு தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை நாங்களும் ரீச்சபிள் தான் இருக்கோம். அதுக்கு உங்கள் அண்ணனோட கவர்மெண்ட்டு முழு அளவில் வேலை பார்த்துட்ருக்கு. முழு அளவில் 100% அதுக்கான டெடிக்கேஷனோட நம்ம ஃபுல் ஃப்ளெக்ஸாக வேலை பார்த்துட்ருக்கோம். அது ஏன்னா ரொம்ப தேவையான ஒன்று. ஸ்கூலில் பார்க்குறப்ப ஸ்கூலில் இருக்க பசங்களுக்கு இன்றைக்கி போதை பொருட்கள் அதெல்லாம் ஈஸியாக ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. ஸோ அப்போது இதை விற்கிற ஒரு மேனுஃபேக்சரர்ஸ்க்கு டார்கெட் என்ன மாதிரி இருக்குது? ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு செக்மெண்ட் பண்ணி விற்கிறாங்க, காலேஜ் பசங்களுக்கு செக்மெண்ட் பண்ணி விற்கிறாங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் கொடுக்குறப்போ எந்த அளவுக்கு இந்த நெட்வொர்க் விரிவுபடுத்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே உங்கள் எல்லாருடைய ஹெல்ப்போடு தான் நம்ம கவர்மெண்ட் இதை வெற்றிகரமாக முறியடிக்க முடியும். ஏன்னா இது கவர்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது. எல்லாருடைய அவேர்னஸையும் எங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு யங் ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டோட தான் பண்ண முடியும். இதை இப்போவே நம்ம தடுக்கலைன்னா ஒரு ஜென்ரேஷன்ஸே பெரிய அளவில் பாதிக்கப்படும். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். 2021 அப்போ தான் புது கவர்மெண்ட் லாஸ்ட் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறாங்க. டேக் ஓவர் பண்ணுறப்ப டாஸ்மார்க்கு ஒயின் ஷாப்லாம் இருக்குது, அதுக்கான பார்லாம் இருக்குது. அதோடைய டெண்டரில் இப்போ நிறைய நீங்கள் பார்ப்பீங்க, டெண்டர்லாம் முறைகேடு இருக்குன்னு. ஸோ அந்த டெண்டர்லாம் சரியாக கொடுக்காம எல்லா டெண்டரையும் ஒரு சில பேரை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் என்ன நடக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் சொல்லி இப்போ பார்க்குறப்போ மொத்தமாக இப்போ 5400 ஒயின் ஷாப் அப்போ இருந்துச்சு. அந்த 5400 ஒயின் ஷாப்புக்கும் பார் இருக்குது. அந்த பாரையும் ஒரு சில பேர் கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலமாக டைரெக்டாக அவங்களுக்கு தேவையான ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அப்போ உருவாக்குற மாதிரியான இருக்குது. ஸோ அப்போ தான் முதல்ல இப்போ இது சம்மந்தமாக பெரிய அவேர்னஸ் ப்ரெஸ்ஸு, மீடியா, கோர்ட்டு எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணி. ஏன்னா ஒரு நெட்வொர்க் எப்படி கிரியேட் ஆகும்? இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் குட்கா கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது அப்படின்னு லாஸ்ட்டு 5 இயர்ஸில் ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆகிருக்குன்னா அந்த நெட்வொர்க்கை நம்ம பிரேக் பண்ணலன்னா அந்த நெட்வொர்க் பெரிய அளவில் ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணுது. எல்லா ஊர்லேயும் அதுக்கு ஒரு ஆள் இருப்பான், அதை சேல் பண்ணுவான். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஆள் இருப்பான், ஒரு சேல் பண்ணுவான். அதுக்கான கன்சியூமர்ஸ் ஒரு ஆள் இருப்பான், அவன் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ இது மாதிரியான ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகும். அந்த சிஸ்டம் கிரியேட் ஆனப்போ அந்த சிஸ்டமை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது நிறைய பேர் பேசுகிறப்போ ஒரு சிஸ்டமாக அந்த சிஸ்டமை பிரேக் பண்ணணும்னு சொல்கிறதுலாம் எப்போதுமே ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு லாபி ஒன்று கிரியேட் ஆச்சுன்னா, இப்போ ட்ரக்குக்குள்ளே ஒரு சிஸ்டம் கிரியேட் ஆகும். ஸோ அது கிரியேட் ஆனப்போ அதை பிரேக் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அதை ஒட்டி நிறைய பேர் இருப்பான். கன்சியூமர்லேருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் சப்ளையர்லேருந்து மேனுஃபேக்சர்லேருந்து கொண்டு இறக்குற வரைக்கும் ஒரு சப்ளையர். ஸோ அதை பிரேக் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்போ இருந்துச்சு அந்த டாஸ்மாக் லெவலில். ஸோ அதை நாங்கள் அப்போ உடைக்கிறதுக்கு அப்போ நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்தப்போ தான் அதிகப்படியான வழக்குகள் எங்கள் மேலே பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்போ நிறைய நண்பர்லாம் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் இதை போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் பண்ணிட்டுருக்கீங்க, ஏதாவது பெரிய ஆபத்துகள் வரணும். இறங்கியாச்சு, செஞ்சு தான் ஆகணும். சமுதாயத்திற்காக இது செஞ்சு தான் ஆகணும். அடுத்து வர்ற ஜென்ரேஷன், இந்த மாதிரியான ஜென்ரேஷன்ஸ்க்காக அது செஞ்சு தான் ஆகணும். அப்போ அதை உடைச்சோம். கோர்ட்டெல்லாம் போய் ஆர்டர் வாங்கி ஃபேரான ஒரு டாஸ்மார்க் இதில் ஃபேராக எல்லாத்தையும் ஆக்ஷன் விடப்பட்டு அந்த நெட்வொர்க் அப்போவே உடைச்சோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ட்ரக்குகள், சிந்தட்டிக் ட்ரக்ஸு, மெத்தபெட்டமைன், சூடோஃபரின் நிறைய ட்ரக்ஸ்கள் உள்ள ஆரம்பிச்சது. ஸ்கூல் பசங்களுக்குலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ரொம்ப அவேர்னஸாக இந்த சொசைட்டிக்காக ரொம்ப காஷன்டாக இதுக்காக ஃபுல் ஃப்ளெஷ்டாக இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள் பார்க்குறீங்க, குட்கா இருக்கிறீங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்த பிறகு உங்களுடைய கவர்மெண்ட், உங்கள் அண்ணன் கவர்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கவர்மெண்ட்டை கொண்டு வந்தீங்க. இது உங்கள் அண்ணனுடைய கவர்மெண்ட். உங்கள் அண்ணன் கவர்மெண்ட் வந்த பிறகு குட்காலாம் ரொம்ப கிளியராக எங்கே பார்த்தாலும் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நாங்கள் திரும்ப நான் போகிற இடத்துல சார் உங்கள் கவர்மெண்ட் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஷ்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான 100% ரைட்ஸ் இருக்கும். அதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கடையில் குட்காவிக்கு தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கையில் நாங்களும் ரீச்சபிள் தான் இருக்கோம். யாரும் நாட் ரீச்சபிள் இல்லை. எங்களுக்கு உடனே எந்த வழியில் தகவல் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் நீங்கள் குட்கா இருக்கோ, இல்லை எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போதைப்பொருள் பழக்கம் இருக்கோ, இல்லை உங்கள் காலேஜில் எங்கேயாவது இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவலில் தகவல் தெரிவிக்கணும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தகவலும் பல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, பல பேருடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய தகவல். ஸோ அதனால் எல்லோரும் அவேர்னஸை உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம காலகட்டங்களில் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸில் இதை கம்ப்ளீட்டாக ஒழிச்சு கட்டி
ஒரு போதை பழக்கங்கள் இல்லாத ஒரு நியூ யங் ஜென்ரேஷன்ஸ் நமக்கு உருவாக்கும். அதுக்கு உங்கள் அண்ணனோட கவர்மெண்ட்டு முழு அளவில் வேலை பார்த்துட்டு இருக்கு. முழு அளவில் 100% அதுக்கான டெடிக்கேஷனோட நம்ம ஃபுல் ஃப்ளெஷ்டாக வேலை பார்த்துட்ருக்கோம். அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கணும். இது உங்கள் கவர்மெண்ட்டுன்ற நம்பிக்கை இருக்கணும். நம்ம அதை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ்க்காக இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண மாமதுரை அந்த டீமுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.